ஹலோ கைஸ், வீட்டில் உள்ள விளக்கெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு வாட்டர் லேம்ப் வேறு ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் தண்ணி ஊற்றினாலே எரியும் அப்படின்னாங்க. சரி, இங்கே ஒரே மழையாக இருக்குது, நம்ம பால்கனியில் வாட்டர் லேம்ப்லாம் வச்சு நல்லா ஜொலிச்சிடலாம் அப்படின்ட்டு 24 பீஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். 4 பீஸ் தான் ஒர்க் ஆகுச்சு. என்னடா இது நமக்கு வந்து சோதனையாகும் அப்படின்ட்டு, சரி நம்மக்கிட்ட இருக்க விளக்க வச்சே நல்லா ஜொலிச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லா விளக்குக்கும் எடுத்து மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்துக்கோங்க, சந்தனம் குங்குமம்லாம் வச்சதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிட்டு தான் திரி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் அதே ஃபாலோ பண்ணியாச்சு. எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருந்ததுக்கப்புறம் மீஷோவில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன்ல இந்த விளக்கு மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி ஆல்ரெடியே வாங்கி வச்சுருந்தேன். அதையே ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா ஃபைனலாக எல்லாமே விளக்கேற்றுறதுக்கு ரெடியாக இருந்துச்சு. நமக்கு தெரிஞ்ச கோலத்தை போட்டு டெக்கரேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு கோலம்லாம் போட்டதுக்கப்புறம் வீட்டில் கார்த்திகை அப்போ ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கருப்பட்டி கரைச்சி ஊற்றிருந்தேன். நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வந்துருந்துச்சு. இன்ஸ்டண்ட்டாக தான் பண்ணேன். ஸோ பெருசாக ஒன்று ஊற வச்சுலாம் பண்ணலை, நல்லா வந்துருந்துச்சு. ஃபைனலி நம்ம கார்த்திகை தீப ஒளியில் நம்ம வீடு இப்படித்தான் ஜொலிச்சிச்சு. பார்த்துக்கோங்க, பால்கனிலலாம் விளக்கு வைக்க முடியாதனால வீட்டுக்குள்ளேயே சந்து மூளை முடுக்க எல்லா பக்கம் வச்சு மன நிறைவாக சாமி கும்பிட்டாச்சு. நீங்களும் வாட்டர் லேம்ப் வாங்கியிருக்கீங்களா? உங்களுக்கு ஒர்க் ஆச்சா இல்லை என்னை மாதிரியே பல்பாச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.